ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. ஆத்யைரக்னிரவீந்தபிம்மநிலையைः அம்பத்ரிலிங்காத்மபிः மிஸ்ராரக்தசிதப்பிரபைரனுபமைः யுஷ்மத்பதைஸ்தைஸ்திரிபிः ஸ்வாத்மோத்பாதிதகாலலோகநிகம அவஸ்தாமராதித்ரயைः உத்பூதம் திரிபுரேதி நாம கலயேத் யஸ்தே சதன்யோ புதஹ. குருநாதாலனுடைய பரமகிருப்பையில் ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு துர்வாசரனால் அருளப்பட்ட அற்புதமான கிரந்தத்தினுடைய 21வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பூர்வ ஸ்லோகங்களில் காவியங்கள்லாம் இருந்து எவ்வளவோ திறமைகள்லாம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அம்பாளினுடைய பக்திக்கு பிரயோஜனப்படாத எந்த ஒரு வித்வத்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறத சொல்லி விஷம் மாதிரி இருக்கக்கூடியவை கூட சில சந்தர்ப்பங்களில் மருந்தாக பிரயோஜனப்படுற மாதிரி விஷம் கூட உபாசக சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவனுக்கு அமிர்தமாக ஆகிவிடுறது அப்படிங்கிறத பூர்வ ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போது இந்த 21வது ஸ்லோகத்தில் திரிபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையினுடைய மகிமையையும் உபாசகனாக இருக்கக்கூடியவனுக்கு கிருத்தகிருத்திய சித்தியானது குருமுகமாக எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஒரு சாதகன் அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு கிருத்தகிருத்திய சித்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் காமகலாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிந்துத்ரயங்கள் அவைகளுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பாஹ்ய ஆந்தரமாக இருக்கக்கூடியது அம்பாளினுடைய விமர்சப்பூர்வகமாக திரிபுரா அப்படிங்கிற சப்தத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் செய்யப்பட்டதாக இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கார். மூணாக தோற்றமளிக்கக்கூடியவை எல்லாமுமே அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்துவிலேருந்து தான் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும், ஸ்வஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஜான ஸ்வரூபத்தை மட்டுமே குருமுகமாக அறிந்து அதை அனுபூதியாக யார் எந்த உபாசக சிரேஷ்டமானவன் அனுபூதியாக ஆக்கிறானோ அவனே தன்யன், அவனுக்கே கிருதகிருத்திய சித்தியானது ஏற்படுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது இப்படி இருக்கு. ஹே அம்ப அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். ஆத்யைஹி அக்னி ரவி இந்து பிம்ப நிலையைஹி த்ரிலிங்காத்மபிஹி மிஸ்ர ஆரக்த சிதப்பிரபைஹி அனுபமைஹி யுஷ்மத்பதைஹி தைஹி திரிபிஹி ஸ்வஆத்ம உத்பாதித கால லோக நிகம அவஸ்த அமராதி த்ரயைஹி உத்பூதம் திரிபுரா இது தே நாம யஹ கலயேத் சஹ தன்யஹ புதஹ அப்படின்னு இதனுடைய அன்வயம். முன்னாடியே சௌபாகிய பாஸ்கரத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பாஷ்யத்தில் திரிபுரா அப்படிங்கிற நாம 626வது நாம பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். மும்மூர்த்திகளுக்கு முந்தியாகவே இருக்கக்கூடியவள் அப்படின்னு திரிபுராங்கிற பதத்துக்கு மேலோட முதல்ல சொல்லுவார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான கிருத்தியங்கள் இருக்கே, இதை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவருமாகவே இவளையத்தான் இருக்கிறாள் அப்படிங்கிறத அந்த இடத்துல திரிபுராங்கிற நாமாவில் பார்த்துருக்கோம். அதில் சௌபாகிய பாஸ்கரத்தில் பாஸ்கர் ராயருடைய வாக்கியமே மூர்த்திஹி திரயஸ்யாபி புராதனாத் தது அம்பிகாயா ச திரிபுரேதி நாம அப்படின்னு சொல்லுவார். சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்தில் ஒரே பரவஸ்துவானது
சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்தில் பிரம்மான்னு பேர். சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா இப்படின்னு சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்தில் அதே பரவஸ்துவுக்கு பிரம்மான்னு ஒரு நாமம். ஸ்திதி பண்ணக்கூடிய காலத்தில் அதே பரவஸ்துவுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். சம்ஹாரம் பண்ணக்கூடிய கிருத்தியத்தை பண்ணும்போது அதே பரவஸ்துவுக்கு சிவன்னு பேர். வாஸ்தவத்தில் இருக்கக்கூடியது ஒரே வஸ்துத்தான் அப்படிங்கிறத தான் மூணாக தோன்றது அப்படின்னு இந்த இடத்துல பாஸ்கர் ராயரும் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். மேலே மும்மூணாக இருக்கக்கூடியது எல்லாமுமே திரிபுரங்கள் அப்படின்னு எல்லாமுமே அம்பா ஒரே ஸ்வரூபந்தான் இப்படியாக பலவிதமாக தோற்றமளிக்கிறது அப்படின்னு இவற்றுக்கு எல்லாம் அதீதமாக முக்கியமாக இருப்பவள் அப்படின்னு திரிபுரா அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லுவார். இந்த கிருத்தியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது மூணுத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் எவளோ அவளே திரிபுரை. குணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு சொல்லக்கூடிய நாமங்களோடு இருக்கக்கூடிய வெவ்வேறு தோற்றத்தோடு இருக்கக்கூடியதுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய குணாதீத ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு திரிபுரா அப்படின்னு பேர். பீஜம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாக்பவ பீஜம், காமராஜ பீஜம், சக்தி பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாக தோற்றமளித்தாலும் இவைகளுக்கு அதீதமாக சமஷ்டி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மூல மந்திரஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள் பரதேவதை, அவளுக்கு திரிபுரான்னு பேர். இதுக்கு திரிதாரி அப்படின்னு சொல்லுவோமே பீஜாட்சரங்களில், ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லக்கூடிய திரிதாரின்னு சொல்கிறோமே, இவைகளுக்கு ஆத்தியமாக இருக்கக்கூடிய ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவஸ்வரூபமாகவும் பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு திரிபுரா அப்படின்னு பேர். ஸ்ரீ சக்கரம்னு எடுத்துட்டோம்னா கோணத்ரயம், திரிகோணமாக இருக்கக்கூடிய கோணத்ரயம் இருக்கு, ரேகாத்ரயம், பூபுரத்ரயம் இப்படி மூணாக தோழக்கூடியவைகள் எல்லாத்துக்கும் பிந்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுக்கு திரிபுரா அப்படின்னு பேர். அதே மாதிரி அக்னி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான அக்னிக்கும் காரணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கக்கூடியது பரதேவதை, அவளுக்கு திரிபுரான்னு பேர். உலகம்னு எடுத்துட்டோம்னா பூஹு புவஹ ஸ்வஹன்னு சொல்லக்கூடிய மூன்று உலகங்களுக்கும் காரண ரூபமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சித் வஸ்து இருக்கோ அதுக்கு திரிபுரான்னு பேர். பீட்டம்னு எடுத்துட்டோம்னா காமகிரி பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், ஜாலந்தர பீட்டம்னு எடுத்துட்டோம்னா இவைகளுக்கு சமட்டி ரூபமாக இருக்கக்கூடிய ஒட்டியான பீட்டத்து ரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு திரிபுரான்னு பேர். நாடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இடா பிங்களா சுஷும்னான்னு சொன்னோம்னா இவைகள் எல்லாத்துக்கும் காரண ரூபமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சித் வஸ்து இருக்கோ அந்த ரூபமாக இருக்கக்கூடிய சுரூபத்துக்கு இந்த சமட்டி ரூபமாக திரிபுரான்னு பேர். அதேமாரி சக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இச்சா ஞான கிரியன்னு சொல்லக்கூடிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகளுக்கெல்லாம் ஆத்தியமாக இருக்கக்கூடிய தேவதைக்கு திரிபுரான்னு பேர். அதே மாதிரி அந்த கரணம்னு எடுத்துட்டோம்னா மனசு புத்தி சித்தம்னு தோணக்கூடிய மூணாக இருக்கக்கூடியதுக்கு ஆத்தியமாக இருக்கக்கூடிய அந்த கரணத்துக்கு திரிபுரான்னு பேர். இப்படி திரிபுரார்ணவத்தில் நாடீத்ரயந்து திரிபுரா சிசும்னா பிங்களாயிக இடா மனோபுத்தி ததா சித்தம் புரத்ரய முதாகிருதம் தத்ர தத்ர வசத்யேஷா தஸ்மாத் திரிபுராமதா அப்படின்னு ஏற்கனவே திரிபுரார்ணவத்திலையும் இந்த மாதிரியான ஸ்லோகங்களுக்கான பிரமாணத்தை கொடுத்துருக்கார். நித்யா ஷோடசிகாரணவத்தில் சேதுபந்தம் அப்படின்னு பாஸ்கர் ராயர் கொடுத்துருக்கக்கூடிய வியாக்கியானத்தில் திரிபுரா பரமாசக்தி அப்படின்னு எல்லா சக்திகளுக்கும் ஆத்தியமாக இருக்கக்கூடியது திரிபுராக்கியேதி மாகதா அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். நம்மளுடைய பூஜா பத்ததியில் பார்த்தோம்னா ஆவரணங்களில் ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடியது திரிபுராதேவி, திரிபுரேஸ்வரி, திரிபுர சுந்தரி, திரிபுர வாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுர மாலினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்ப, மகாத்ரிபுர சுந்தரி இப்படின்னு 9 ஆவரணத்துக்கும் திரிபுரை அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை ஆத்திய சக்தியாக இருக்காள் அப்படிங்கிறத நம்ம ஆவரண பூஜையில் பார்க்கும்பொழுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்லோகத்தில்
ஆத்யைஹி அப்படிங்கிற பதத்தை முதல்ல சொல்றார். இந்த ஆத்யைஹி அக்னி ரவீந்து பிம்ப நிலையைஹி அப்படின்னு சொல்ற இடத்துல ஆத்யைஹிங்கிற பதத்துக்கு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் கூடக்கூடிய பாஷ்யமானது என்னன்னா, அகாராதி ஷகாராந்தமாக இருக்கக்கூடிய மாத்திருக்கா வர்ணங்கள் இருக்கே, அதுல 16 16 16ன்னு பிரிச்சோம்னா அகதாதி ரேகா அப்படின்னு சொல்லுவா. அப்படின்ற ஆரம்பிச்சு ஸ்வராட்சரங்கள் எல்லாமுமே தட்சரேகையில் இருக்கிறதாகவும், அந்த திரிகோணத்தினுடைய தட்சரேகையில் இருக்கிறதாகவும், முதல் ககாரத்திலேருந்து ஆரம்பித்து 16வது அக்ஷரமாக இருக்கக்கூடிய முதல் தகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள் மேலே இருக்கக்கூடிய ரேகையிலையும், அதனுடைய 2வது தகாரத்திலேருந்து ஆரம்பித்து சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள் வாமரேகையில் இருக்கிறதாகவும் அகதாதி ரேகான்னு சொல்லுவா. இவைகள் பாக்கியமாகவும், அந்த திரிகோணத்துக்கு ஆந்தரமாக ஹ ல ட்ச அப்படின்னு இருக்கக்கூடிய ஹலட்ச மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹ லாட்சங்கிறது ஆந்தரமாகவும், இப்படியாக ஆத்யைங்கிற பதத்தினால அகாராதி ஷகாராந்த மாத்திருக்காட்சர ஸ்வரூபங்கள் எல்லாத்தையும் அகதாதி ரேகையாகவும் ஹ லாட்சங்கிற அக்ஷரங்களோடையும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஆத்யஸ்வரூபமாக பிந்து ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்றத திரிபுராங்கிற பதத்தினால ஆத்யைஹி அப்படின்னு சொல்றார். அக்னி ரவி இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பதங்கள்னால அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சோம மண்டலம் அப்படின்னு 3ஆக நம்ம பிரித்து பார்த்தாலும் அவைகளுக்கு ஆத்தியமாக இருக்கக்கூடிய பிந்துஸ்வரூபம், மூலாதாரம், ஹிருதயம், புருவோர் மத்தியம்னு சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்களுக்கு ஆத்தியமாக இருக்கக்கூடிய குலமாக இருக்கக்கூடியது திரிபுரான்னு பேரு அப்படிங்கிறார். மேல லிங்கத்ரயம் அப்படிங்கிறதுனால ஸ்வயம்புலிங்கம், பானலிங்கம், இதரலிங்கம் அப்படின்னு 3த்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு லிங்கஸ்வரூபமோ லிங்க அதீத ஸ்வரூபமோ அந்த லிங்க அதீத ஸ்வரூபத்தையே திரிபுரான்னு சொல்லக்கூடியது. அப்புறம் மிஸ்ர ரக்த அசித அப்படின்னு சொல்லக்கூடிய ரக்த சுக்ல பிரபா மிஸ்ரம்னு சொல்கிறோமே, ரக்தம்னு தோன்றதோ சுக்லம்னு தோன்றதோ இவை மிஸ்ரம்னு தோன்றதோ இவைகளுக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு திரிபுரையோ, இப்படியாக சொல்லப்பட்ட பேதங்கள் எல்லாமுமே யுஷ்மத் அனுபமைஹி, இவைகளுக்கு உபமானமே சொல்ல முடியாத மாதிரி இருக்கக்கூடிய யுஷ்மத் பதைஹி தைஹி திரிபிஹி, இவைகள் எல்லாமுமே ஒன்னையே குறிக்கிறது. திரிபுரான்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தேவதையோ அதையே மும்மூன்றாக தோணக்கூடியவைகள் எல்லாமுமே அதை தான் சங்கேதமாக சொல்றது அப்படிங்கிறது சொல்லி ஸ்வ ஆத்ம உத்பாதித அப்படின்னு 4 ஆத்ம வஸ்துவில் தோணக்கூடிய காலம், லோகம், நிகமம், அவஸ்த, அமராதி திரையைஹி அப்படின்னு பிரித்து காமிக்கிறார். காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூதகாலம், பவிஷ்யத் காலம், வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய 3 விதமான காலங்கள்னு எடுத்துக்கலாம். உதயம், மத்தியமம், அஸ்தமனம்னு சொல்லக்கூடிய காலமாகவும் எடுத்துக்கலாம். சந்தி எடுத்துட்டுனாக்க சந்தியாவந்தனம் எப்படி பண்ணுறோமோ காலங்காலத்தில் உதயத்தில் பண்ணுறோம், மாத்தியானிகத்தில் உச்சத்தில் பண்ணுறோம், சாயங்காலத்தில் பண்ணக்கூடிய அஸ்தமனத்தில் பண்ணுறோங்கிற மாதிரி காலம் அப்படிங்கிறத பூதம், பவிஷ்யத், வர்த்தமானம்னு சொல்லலாம். இல்லைனாக்க உதயம், உச்சம், அஸ்தமனம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக 3ஆக தோணக்கூடியது. நிகம அப்படின்னு எடுத்தனோம்னா ரிஜஸ்ஸாமா நிஜிகிரே சந்தாகும் சிஜிகிரே தஸ்மாத் யஜுஸ் தஸ்மாத் ஜாயத என்ற பிரமாணத்தில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு 3ஆக தோணினாலும் ஆத்திய பீஜமாக இருக்கக்கூடிய வேதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிகம அவஸ்தை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு எடுத்துட்டோம்னா 3 அவஸ்தா ஸ்வரூபமாக தோணினாலும் இவைகள் எல்லாத்துக்கும் தோணக்கூடிய ஆத்மவஸ்து அப்படிங்கிறது அவஸ்தை. அமராதித்ரயைஹி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு தோணக்கூடிய 3 விதமான கிருத்தியங்களை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் ஆத்தியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பரதேவதையோ உத்பூதம் திரிபுரேது நாம கலையேது தே தன்யோ புதக, யார் ஒருவன் இந்த மாதிரி உத்பூதமாக இருக்கக்கூடிய திரிபுராங்கிற நாமாவை கலையேத்தி யார் ஒருவன் குருமுகமாக இவைகள் எல்லாத்தையும் நன்றாக தெரிஞ்சு கொண்டு இந்த 3ஆக தோணக்கூடிய சர்வத்துக்குமே ஹேதுபூதமாகவும் ஆத்திய ரூபமாகவும் இருக்கக்கூடியது நான்கிற ஆத்மவஸ்துவே அப்படின்னு எவன் ஒருவன் நன்றாக குரு கிருபையினால் அறிஞ்சுகிறானோ
அவனே தன்யன், அவனே அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அவனே தன்யன், அப்படிப்பட்ட தன்யஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுக்கு திரிபுரான்னு பேர். அந்த பரவஸ்து வேறு இல்லை நான் வேறு இல்லைன்னு உணரக்கூடியவனுக்கு அவனே தன்யன் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த இடத்துல திரிபுரா பிரபாவத்தை சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை பார்த்தோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடியது அடுத்த ஸ்லோகமானது வித்யாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம் இருக்கே, அதுக்கும் பிரணவத்துக்கும் பேதமில்லை அப்படின்றத சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான வைதீகத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை எடுத்து இந்த இடத்துல கோடி காமிச்சு அடுத்தது சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.